தொடர்ந்து வீடு புகுந்து திருடி வந்த மூவரை அதிரடியாக கைது செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை. கடந்த நவம்பர் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஈகோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வடகுரும்பூர், பாளையம், குஞ்சரம் ஆகிய கிராமங்களில் இரவு நேரங்களில் வீடு புகுந்து நகைகள், வெள்ளி பொருட்கள் மற்றும் பணம் ஆகியவற்றை திருடி செல்லும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்றதை அடுத்து குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி, உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பிரதீப் மேற்பார்வையில் தனிப்படை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். அதன்படி உளுந்தூர்பேட்டை காவல் ஆய்வாளர் வீரமணியின் தலைமையில் உளுந்தூர்பேட்டை உட்கோட்ட குற்றப்பிரிவு உதவி ஆய்வாளர் பன்னீர்செல்வம், விரல் ரேகை பிரிவு உதவி ஆய்வாளர் தட்சிணாமூர்த்தி, தலைமை காவலர்கள் மணிகண்ட பெருமாள், அசோக்குமார் மற்றும் காவலர் விக்ரம் வாசு ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சம்பவ இடங்களில் கிடைத்த தடயங்களின் அடிப்படையில் காவல்துறை தொழில்நுட்ப உதவியுடன் குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை வட்டம் கூத்தனூர் கிராமத்தை சேர்ந்த சக்திவேல் மகன் 29 வயதான விஜய் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று தொடர் விசாரணை மேற்கொண்டதில் ஈகோட்டை, திருநாவலூர், ரிஷிவந்தியம் மற்றும் திருக்கோவிலூர் ஆகிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 14 இடங்களில் சுமார் 97.5 பவுன் தங்க நகைகள், 1.25 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 1,80,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை திருடி சென்றதும் மேற்படி விஜய்க்கு உடந்தையாக அவரது அம்மா 50 வயதான வீரம்மாள் மற்றும் தம்பி விக்னேஷ் ஆகியோர் இருந்ததும் தெரிய வரவே மேற்கண்ட மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து சுமார் 41.5 பவுன் தங்க நகைகள், 2.25 கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் 85,000 ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் மூவரும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர்ச்சியாக வீடு புகுந்து திருடி வந்த குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படையினரை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டியுள்ளார். கைது செய்துள்ளோம். சென்ற மாதம் மதிப்பிற்குரிய காவல் கண்காணிப்பு நிவாரண நிதி 2,000 ரூபாய் வழங்காத தமிழக அரசை கண்டித்து ஒன்றிய அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பெஞ்சல் புயல் தாக்கத்தினால் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களுக்கு வெள்ள நிவாரண நிதி 2,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் மேல்மலையனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு மேல்மலையனூர் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் புண்ணியமூர்த்தி, பாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட வழக்கறிஞர் அணி பொருளாளர் அருண் தத்தன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் சத்யராஜ், மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு துணை செயலாளர் இ.ஜி. அயாத், ஒன்றிய அவைத்தலைவர்கள் KM துளசி, செவலப்பறை பூங்காவனம், ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் செல்வம், ஒன்றிய கவுன்சிலர் ஈயகுணம் முரளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதைத் தொடர்ந்து ஒன்றிய செயலாளர்கள் புண்ணியமூர்த்தி, பாலகிருஷ்ணன் ஆகியோர் தமிழக அரசையும் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன உரையாற்றினார். மேலும் இதில் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் லோகநாதன், நிர்வாகிகள் பாலா, மணிவண்ணன், தேவனூர் மணி, மேலச்சேரி தனம்சேகர், தாழகுணம் சக்கரை, காசி, பாலாஜி, MGR பழனி, தனலட்சுமி, லலிதா, ஜெயராமன், தர்மன், ராமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக ஒன்றிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளர் சலாவுதீன் நன்றி கூறினார். தமிழக அரசை கண்டிக்கிறோம். நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, முறையான நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு.
வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணம் கொடு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வணிக கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பழனியில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பழனி மாவட்ட அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வணிக கட்டிடங்களுக்கான வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளது கண்டனத்திற்குரியது என்றும், வாடகை கட்டிடங்களுக்கு வரி விதிப்பு என்பது வாடகைதாரர்களையே பாதிக்கும் என்றும், எனவே 18% வரி விதிப்பு என்பதை குறைத்து நிர்ணயம் செய்ய வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு வணிகர்கள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வணிகர்கள் கலந்து கொண்டனர். திரு என் பாஸ்கரன் மற்றும் வாழ்வாதாரம் காக்கும் போராட்டம், அரசு மத்திய அரசு திரும்ப பெறு, வணிகர் செலுத்தும் வாடகைக்கு ஜிஎஸ்டி கட்டணத்தை திரும்ப பெறு. கோவில்பட்டி நகராட்சி பகுதிகளிலிருந்து பாண்டவர்மங்கலம் பகுதிக்குட்பட்ட பகுதி வழியாக வெளியேற்றப்படும் கழிவுநீர் சுகாதாரக்கேடு ஏற்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டோர் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். நகராட்சி நிர்வாகத்திற்குட்பட்ட பகுதிகளில் இருந்து சாக்கடை கழிவுநீரை பாண்டவர்மங்கலம் ஊராட்சி பகுதிக்குள் திறந்துவிட முயல்வதை கண்டித்து பாண்டவர்மங்கலம் ஊராட்சி கதிர்வேல் நகர், பாலாஜி நகர் பொதுமக்கள் கடந்த 25ஆம் தேதி கோவில்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம் துளியும் மதிக்காமல் தனது பகுதிக்குட்பட்ட கழிவுநீரை கடந்த 5ஆம் தேதியிலிருந்து திறந்துவிட்டுள்ளது. அதனால் அப்பகுதி முழுவதும் சுகாதாரக்கேடு நிறைந்துள்ளதாகவும், இது தொடர்பாக கோவில்பட்டி மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்களை சந்தித்து முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் தற்போது வரை எடுக்கப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், பாண்டவர்மங்கலம் கண்மாயை பாதுகாத்திடவும் மதிக்காமல் செயல்பட்டு வரும் நகராட்சி ஆணையர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 200க்கும் மேற்பட்டோர் தரையில் அமர்ந்து குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒன்றியத்துக்கு உட்பட்ட பாண்டவர்மங்கலம் கிராம ஊராட்சியை சார்ந்த பொதுமக்கள் கோவில்பட்டி நகராட்சி நிர்வாகம் தன்னுடைய நகராட்சி பகுதியான வீரவாஞ்சி நகர்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர்களை எந்த விதமான சட்ட நடவடிக்கைகளையும் பின்பற்றாம வாறுகாலம் எதுவும் செய்யாம இந்த கதிர்வேல் நகர் பகுதிக்குள்ள திறந்து விட்டுருச்சு. கதிர்வேல் நகருக்குள்ள திறந்து விட்ட உடனே நாங்கள் கோவில்பட்டி வட்டாட்சியர், வட்டார வளர்ச்சி அலுவலர் இவங்களை எல்லாமே போய் முறையிட்டு சொன்னதுக்கு அவங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களுடைய பகுதி சாக்கடைகளால் மிகுந்த சுகாதார சீர்கேடா நிறைஞ்சு போய் கிடக்கு. இந்த தண்ணி அப்படியே அதனுடைய வழிகால் பகுதி எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் பாண்டவர்மங்கலம் ஊராட்சியில் இருக்கக்கூடிய செவல்குளம் கண்மாய். செவல்குளம் கண்மாயில் ஒரு 5000 ஏக்கருக்கும் மேலே பாசன வசதிகள் கொடுக்கக்கூடிய ஒரு கண்மாய். எங்களோட பகுதியை சீர்கேடு ஏற்படுத்தினதோடு மட்டும் இல்லாமல் செவல்குளம் கண்மாயவும் ஏற்கனவே கோவில்பட்டி நகராட்சியால் சீரழிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூப்பன்பட்டி கம்மாய் மாதிரி செவல்குளம் கண்மாயும் சீரழிஞ்சு போயிடும். மணல் திருடிய ஜேசிபி மற்றும் லாரியை சிறைபிடித்த ஊர் பொதுமக்கள். திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பொதுமக்களின் பயன்பாட்டில் உள்ள குளத்தில் அனுமதியின்றி இரவு நேரத்தில் கிராவல் மண் அள்ளிய ஜேசிபியை சிறைபிடித்து ஊர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட அப்பிநாயக்கன்பட்டி பகுதியில் உள்ள குளத்தில் அனுமதியின்றி இரவு நேரங்களில் கிராவல் மண் அள்ளிய ஜேசிபியை அப்பகுதி ஊர் பொதுமக்கள் சிறைபிடித்தனர். மேலும் மண் அள்ளுவதற்கு எதிராக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செவ்வாயன்று இரவு 8 மணிக்கு நடைபெற்ற சம்பவத்தை அறிந்த பொதுமக்கள் ஜேசிபி மற்றும் லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் சார்பாக நீலகிரி மாவட்டம் உதகை தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் சார்பாக நீலகிரி மாவட்டம் உதகை தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணிகர்களுக்கு சுமையாக கடைகளின் வாடகை மீதான 18% வரி விதிப்பை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென்று வலியுறுத்தியும், வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டிக் கொண்டிருக்கும் அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய கோரியும், மத்திய அரசின் கடை வாடகை மீதான 6% கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற கோரியும், வணிக உரிமை கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும் மற்றும் குப்பை வரியை மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவுறுத்த கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று ஒரே நாளில் நாம் ஒரு போராட்டத்தை, கண்டன கூட்டத்தை முன்னெடுத்து செல்கிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த நீலகிரி மாவட்டத்தின் தலைவர் திரு ஃபாரூக் அவர்கள் தலைமையில் இந்த கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அனைத்து பகுதிகளிலிருந்தும் வருகை தந்திருக்கின்ற வணிக சொந்தங்களை முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு